வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக பிரபாஸ் நடிப்புல ராஜமௌலி இயக்கத்துல பிரம்மாண்டமான படமா வந்த பாகுபலி 1 and 2 ஒன்னா சேர்த்து பாகுபலி தி எபிக்ன்ற பேர்ல சமீபத்துல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இத்தனை வருஷம் கழிச்சும் அந்த படம் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சோ இந்த படத்தோட கதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன்லாம் நான் சொல்ல போறது இல்ல, ஏன்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை என்னன்னு தெரியும். டைரக்டா கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். சோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நாம இந்த பாகுபலி எபிக் இந்த படத்தோட முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங்லே மகிழ்மதி கோட்டையில இருந்து உயிர் தப்பி ஓடி வந்த ராஜமாதா சிவகாமியை காட்டுறாங்க. குத்துயிரும் கொலையுருமா கையில ஒரு குழந்தையோட மகிழ்மதி கோட்டையில இருந்து தப்பிச்சு ஒரு குகை வழியா ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி கிட்ட கையில குழந்தையோட வந்துட்டு இருக்க. இவங்களையும் இவங்க கையில இருக்க குழந்தையும் கொல்றதுக்காக கோட்டையில வேலை செய்யற சில பேர் கையில கத்தியோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து குழந்தையை காப்பாத்துறதுக்காக இந்த ராஜமாதா கையில குழந்தைய தூக்கி பிடிச்சபடி அப்படியே ஆத்துல இறங்குறாங்க. அப்படி ஆத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா முழுகிட்டு இருக்கும் போதே குழந்தைய தூக்கி பிடிச்சபடி மகேந்திர பாகுபலி திரும்ப மகிழ்மதிக்கு போவான். அங்க இவனுக்காக அடிமையா காத்துட்டு இருக்க இவனுடைய அம்மா தேவசேனாவை இவன் தான் போய் காப்பாத்துவான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா வானத்தை பார்த்து சொல்லிட்டு அந்த குழந்தைய காப்பாத்திட்டு இவங்க அந்த ஆத்துக்குள்ளே உயிர் விட்டுறாங்க. இந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் கண்ணுல ஆத்துல இருந்து இந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மலைவாழ் கூட்டத்துல இருக்க ஒரு லேடி தான் அந்த குழந்தைய காப்பாத்தி வச்சுக்கிறாங்க. மகிழ்மதியில இருந்து ராஜமாதா வந்த அந்த குகையை கண்டுபிடிச்சதும் இந்த வழியா போனாலே இந்த குழந்தைய கோட்டையில கொண்டு போய் செத்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த கிராமத்துல இருக்க மக்கள்லாம் சொல்ல, இங்க நடந்திருக்க விஷயம்லாம் பார்க்கும்போது இந்த குழந்தையை கொல்றதுக்காக தான் ஆட்களை அனுப்பியிருக்காங்க. திரும்ப அந்த கோட்டையை கொண்டு போனா கண்டிப்பா அந்த குழந்தையை கொண்டுருவாங்க. வேணாம், இதுக்கப்புறம் இந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த கிராமத்து அம்மா அமரேந்திர பாகுபலிக்கு சிவான் பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சிவடுவா வளர்ற நம்ம அமரேந்திர பாகுபலிக்கு தான் யாரு, தன்னுடைய அடையாளம் என்ன எதுவுமே தெரியல. இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு அந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல அப்படி என்ன இருக்கு, இந்த மலையை தாண்டி போனா அங்க என்ன இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுல பயங்கர கியூரியாசிட்டி சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அதனால இவன் எப்ப பார்த்தாலும் மேல போகணும், அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஆனா இவனை வளர்த்த அம்மா அங்க போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி வளர்த்துருப்பாங்க. இப்படியே சின்ன வயசுல இருந்தே மேல என்ன இருக்குன்ற அந்த கியூரியாசிட்டியோட வளரக்கூடிய நம்ம சிவா பெரியவனானதும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு மேல ஏற ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். இதை அவனை வளர்த்த அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால இவங்க அம்மா என்ன பண்றாங்க, அவங்க கிராமத்துல இருக்க ஒரு சாமியார் பேச்சு கேட்டு அவங்க ஊர்ல இருக்க அந்த சிவலிங்கத்தை குளிர வச்சா உங்க பையன் அந்த மேல ஏற எண்ணத்தை விட்டுருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க போல. சோ அதுக்காக இவங்களும் கஷ்டப்பட்டு குடங்குடமா தண்ணி எடுத்துட்டு போயிட்டு சிவலிங்கத்தை ஊத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் சிவடுவால தாங்கிக்க முடியல. உனக்கு என்னமா இப்போ சிவலிங்கத்தை எப்பவும் குளிர வைக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு நம்ம ஹீரோ சிவலிங்கத்தை தான் 2 கையால அப்படியே பேத்து எடுத்து தோல்ல வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போறத அந்த கிராம மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. இந்த பரிகாரம் சொன்ன சாமியாரே ஒரு மாதிரி எப்படி இவனால சாத்தியமாச்சு அப்படின்னு மாதிரி ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ தான் அம்மாக்காக அந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு நேரா அந்த நீர்வீழ்ச்சி கிட்ட போயிட்டு நீர்வீழ்ச்சியோட அடிவாரத்துல அந்த சிவலிங்கத்தை வச்சுட்டு இதுக்கப்புறம் எப்பவும் லிங்கத்துக்கு குளிச்சுதாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த அளவுக்கு ஒரு பலசாலியாவும் தான் அம்மா மேல பாசத்தோடும் இருக்கிறவன் தான் நம்ம சிவடு. இப்படி போயிட்டு இருக்க இவன் லைஃப்ல தொடர்ந்து இவனுக்கு இந்த நீர்வீழ்ச்சியை தாண்டி அந்த மலை மேல என்ன இருக்குன்னு பாக்குற அந்த ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்குல்ல. ஒரு நாள் அப்படிதான் அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவன் கைக்கு ஒரு மாஸ்க் கிடைக்குது. இந்த மாஸ்க்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு அழகான பொண்ணு இருக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவன் மேல ஏறி போக முயற்சி பண்ணும்போது தான் இவன் கண்ணுக்கு ஒரு அழகான பொண்ணு தெரியுறா. அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே கஷ்டப்பட்டு இவன் மேல ஏறி போயிடறான். அப்படி மேல ஏறி போனதும் இந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முகம் அந்த பொண்ணு யாருன்னு தேடி ஃபாலோ பண்ணிட்டு போனதுல திடீர்னு காட்டுக்குள்ள ஒரு கூட்டம் கையில கத்தியோட யாரையோ வேட்டையாட வராங்க. ஹீரோ டப்புன்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பார்க்க இங்கதான் அந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பொண்ணு யாருன்ற ரிவீல் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, அவந்திகா. இந்த ரோல்ல நம்ம தமன்னா நடிச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு போராளி மாதிரி ஒரு கேங்கோட வந்து இவங்களை அட்டாக் பண்ண வந்த அந்த கேங்கை வெட்டி வீசிட்டு இந்த அவந்திகா கேங் பக்கத்துல இருக்க ஒரு சீக்ரெட்டான குகைக்குள்ள போறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போய் பார்க்கறான். அப்படி உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது தான் ஒரு பெரிய கூட்டம் அந்த குகைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் குந்தல தேசத்து மக்கள். இந்த மக்கள் எல்லாரையும் மகிழ்மதி அரசனான பல்வால் தேவன் அடிமையாக்கி வச்சிருக்கான். இந்த தேசத்தோட ராணி தான் தேவசேனா. அவங்கள அந்த பல்வால் தேவன் அவங்க கோட்டைக்குள்ள சங்கிலியால கட்டி போட்டு அடிமையா வச்சிருக்கான். மகிழ்மதி கோட்டையில இருந்து தேவசேனாவை காப்பாத்தி கூட்டு வரணும். அதுக்காக தான் இவங்க எல்லாருமே போராளியா இங்க மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. தேவசேனாவை கூட்டு வர பொறுப்பை அவந்திகா கையில தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அவந்திகாவும் இப்போ மகிழ்மதியை நோக்கி கிளம்பி போகும்போது இவங்களை அட்டாக் பண்ற விதமா மகிழ்மதியில இருந்து ஆட்களை அனுப்பியிருக்காங்க போல. அவந்திகாவால தனியா சமாளிக்க முடியல. அங்க ஸ்பாட்ல நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்து அவந்திகாவை காப்பாத்திட்டு மகிழ்மதி ஆளுங்களெல்லாம் அடிச்சு பார்க்க விட்டு கடைசியா அவந்திகாவோட உயிரை நம்ம ஹீரோ தான் காப்பாத்துறான். அதுக்கப்புறம் அவந்திகா மூலியமாவே கோட்டைக்குள்ள இருக்க இவங்களுடைய ராணியான தேவசேனாவை காப்பாற்றணும்ன்றதுதான் இவங்களுடைய ஒரே லட்சியம்ன்றத ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு கவலையப்படாத, அந்த தேவசேனா யாருன்னா எனக்கு தெரியாது, ஆனா உனக்காக அந்த கோட்டையில இருந்து நான் அவங்களை காப்பாத்தி கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இப்போ அவந்திகாவுடைய லட்சியத்தை தனதாக்கிட்டு குதிரையில நம்ம ஹீரோ இப்போ அந்த கோட்டையை நோக்கி போயிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அந்த கோட்டைக்குள்ள
கட்டுக்கடங்காத பைசனை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியலன்னும் போது அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் என்ட்ரி கொடுத்து அந்த பைசன் கூட நேருக்கு நேர் மோதி அதையே கவுத்து போடுறான். அந்த அளவுக்கு ஒரு பலசாலியா இருக்கிறவன் தான் இந்த பல்வாள் தேவன். இந்த படத்தோடைய மெயின் வில்லன். இவனுக்கு ஒரு பையன் இருக்கான் அண்ட் இவனுக்கு ஒரு அப்பா இருக்கான். அந்த அப்பா கேரக்டர் தான் நாசர் நடிச்சிருக்காப்ல. இந்த மகிழ்மதி கோட்டை, இந்த ஊர் எல்லாமே இப்போ இவங்களுக்கு அடியில் தான் இருக்காங்க. அந்த ஊருடைய மாமன்னனே இந்த பல்வாள் தேவன் தான். பல வருஷங்களா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இவனுடைய அரசாங்கத்துல அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கொடுமைகளை பண்ணிட்டு இருக்கவன் தான் இந்த பல்வாள் தேவன். இவனுடைய பிடியில தான் கோட்டைக்குள்ள கைகள்ல சங்கிலியால கட்டப்பட்ட நிலையில ஒரு மாதிரி செதஞ்ச நிலையில வயசாகி போய் ஒரு அம்மா அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் குந்தல தேசத்தோடைய ராணியான தேவசேனா. இவங்க சாகர வரைக்கும் இந்த நிலையில தான் இருக்கணும்ன்ற மாதிரி இந்த பல்வாள் தேவன் இவங்களுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கான். இவங்க இந்த நிலைமையில இருக்கிறத அந்த கோட்டையில இருக்கவங்க எல்லாரும் பார்த்து ரசிக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் தவிர, அவர் தான் கட்டப்பா. மகிழ்மதி ராஜவம்சத்துக்கே ஒரு பயங்கரமான விசுவாசினா அது இந்த கட்டப்பா. ஏன்னா இவங்க வம்சமே மகிழ்மதியை ஆண்டுகிட்டு இருக்க மன்னர் வம்சத்துக்கு எப்பவுமே எந்த காலத்திலயும் விசுவாசியா தான் இருக்கணும். அதுல அதர்மம் இருந்தாலும் மன்னர் பக்கம் தான் விசுவாசியா இருக்கணும்ன்றத காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வராங்க. அந்த வம்சத்துல வந்த நம்ம கட்டப்பாவும் மகிழ்மதியோட மன்னர் என்ன சொன்னாலும் செய்யக்கூடியவரா இருக்காரு. ஆனா இவரால தேவசேனா இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு பொறுத்துக்க முடியல. நீ உன்னுடைய வைராகத்தை விட்டுருமா, உன்னை என்னால இப்படி பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய சுருளிகளை பொறுக்கி போட்டுட்டு இருக்க தேவசேனா டப்புன்னு அப்படியே சடனா திரும்பி பயங்கர ஆக்ரோஷத்தோட கட்டப்பாவை பார்த்து, நான் இந்த சுருளிகளை எதுக்கு பொறுக்கி போட்டுட்டு இருக்கேன், எல்லாம் இந்த பல்வாள் தேவனுடைய சாவுக்காக தான், அவனுக்காக தான் இந்த நெருப்பு மெத்தைய தயார் பண்ணிட்டு இருக்கேன். அவனுடைய சாவு என் பையன் அமரேந்திர பாகுபலியுடைய கையில தான், கண்டிப்பா அவன் எனக்காக வருவான் அப்படின்ற மாதிரி தேவசேனா ஒரு மாதிரி நம்பிக்கையோட பயங்கரமா கட்டப்பா கிட்ட சொல்ல, கட்டப்பாக்கே ஒண்ணும் புரியல, ஒரு மாதிரி ஆடி போயிறாரு. கற்பனா அடுத்த நாள் மகிழ்மதி கோட்டையில 100 அடிக்கு பல்வாள் தேவனுடைய சிலைய கோட்டைக்கு நடுவுல வைக்கிற திருவிழா அங்க நடந்துட்டு இருக்கு. ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்காங்க. பல ட்ரெடிஷனல் ஆட்டங்கள்லாம் ஆடிட்டு இருக்காங்க. பல்வாள் தேவனுடைய அந்த 100 அடி சிலைய ஊர் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால முடியாம அது அப்படியே சரிஞ்சு கீழே விழ ஒரு சிலர்லாம் அதுல படுகாயம் அடைகிறாங்க. சில பேர் செத்தே போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் பயப்பட ஒரு பக்கம் பல்வாள் தேவனுடைய அப்பா 100 அடி சிலையை வைக்கும் போது 100 பேரை கூட பலி வாங்கலாம், எப்படி இழுங்க இழுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிருத்தனமா எல்லாரையும் அடிச்சு துன்புறுத்தி அந்த சிலையை தூக்கி நிறுத்த பாக்குறாங்க. ஆனா பாவம் அங்க இருக்க மக்களால முடியல. அப்ப கடைசியா ஒருத்தர் அங்க என்ட்ரி கொடுத்து சரிஞ்சு விழுந்துட்டு இருக்க அந்த சிலையோட கயிறை பிடிச்சி ஸ்ட்ராங்கா நிறுத்தினதும் அவர் பின்னாடி ஒவ்வொருத்தரா அந்த கயிறை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபர் வேற யாரும் இல்ல, நம்ம பாகுபலி. பாகுபலியோட முகத்தை கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு அங்க அடிமையா இருக்க மக்கள் பார்த்ததும் ஒவ்வொருத்தரும் உணர்ச்சி பொங்க பாகுபலி பாகுபலின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா பீஜம் ஒரு பக்கம் ரைஸ் ஆயிட்டு இருக்க இந்த மகிழ்மதி மக்கள் அடிமையா இருக்க தேவசேனா இப்படி இவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக பாகுபலி வந்துட்டான்றது அங்க எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தேவசேனா சட்டுன்னு திரும்பி பாக்குறாங்க. அங்க 100 அடி சிலை வைக்கிறது என்னவோ பல்வாள் தேவனுக்கு, ஆனா மக்கள் எல்லாரும் பாகுபலி பாகுபலின்னு அவனுடைய பேரையே உச்சரிக்கிறாங்க. பல்வாள் தேவனுடைய 100 அடி சிலையும் தாண்டி பாகுபலியோட ஆறா விண்ண பொழந்துட்டு மேல போயிட்டே இருக்கு. இந்த தருணத்துல பல்வாள் தேவன் பாகுபலி செத்து 25 வருஷம் ஆகியும் இந்த மக்கள் மனசுல இன்னும் நீங்க இடம் பிடிச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி கோலவெறியில இருக்கான். அன்னைக்கு ராத்திரியே யார் இந்த பாகுபலின்ற பேர் எடுத்தது அப்படின்ற மாதிரி அரசவையில எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அப்ப சட்டுன்னு அந்த இடத்துல நம்ம பாகுபலி அந்த கோட்டை வீரர்கள் மாதிரி வேஷம் போட்டு என்ட்ரி கொடுக்குறான். செத்துட்டான்னு நினைச்ச பாகுபலியுடைய கண்களை பல்வாள் தேவன் பாக்குறான். கோலவெறியோட பாத்துட்டு இருக்க டப்புனு நம்ம ஹீரோ கோட்டையில தீ வச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறான். வீரர்கள்லாம் ஹீரோ துரத்திட்டு வர வெளியே சங்கிலியால கட்டப்பட்டு இருக்க தேவசேனாவை நம்ம பாகுபலி வந்து காப்பாத்துறான். அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உங்களை இங்கிருந்து கூட்டு போதான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு அவன் காப்பாத்த போறது தான் அம்மானே தெரியாம தேவசேனாவை காப்பாத்தி குதிரை வண்டியில ஏத்திக்கிட்டு அந்த கோட்டையை விட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். பின்னாடி வர வீரர்கள்லாம் இவங்களை துரத்திட்டு வர கட்டப்பாக்கும் இந்த செய்தி போகுது. உடனே கட்டப்பா அவங்க ஆட்கள் கூடவே பல்வாள் தேவனுடைய பையன் இப்படி இவங்க எல்லாரும் கேங்கா நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டு வர முதல்ல குதிரையை ஓடிட்டு இருக்க நம்ம ஹீரோவை மரத்தால அடிச்சு சாத்திட்டு தேவசேனாவை இந்த பல்வாள் தேவனுடைய பையன் பிடிச்சிடறான். அப்படி அந்த எருவு பிடிச்சு வச்சுட்டு திரும்பவும் கட்டி போட்டு டார்ச்சர் பண்ண ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை இவங்க மரத்துல அடிச்சு சாத்தந்துல சேத்துல ரத்தக்கரையோட விழுந்திருக்கான். அங்க தேவசேனாவை பல்வாள் தேவனுடைய பையன் அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவால பொறுத்துக்க முடியல. வெறிக்கொண்ட வேங்க எந்திரிச்சு நின்னு பயங்கரமா ஃபைட் பண்றான். பல்வாள் தேவனுடைய பையனை ஓட ஓட விரட்டி விரட்டி அடிக்க அப்ப குறுக்க கட்டப்பா வந்து பல்வாள் தேவனுடைய பையனை காப்பாத்த முயற்சி பண்றாரு. ஆனா ஹீரோ டப்பு நிப்போ கட்டப்பா கையில இருக்கக்கூடிய கத்திய ஃபிளையிங்லயே போய் எடுத்துக்கிட்டு இவ்வளவு நேரம் தேவசேனாவை அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த பல்வாள் தேவனுடைய பையனுடைய தலையை ஒரே வெட்டு, அவ்வளவுதான் தலை துண்டா பறந்து போய் விழுது. இது அங்க இருக்க குந்தல தேசத்து மக்கள், அவந்திகா நம்ம ஹீரோ தூக்கி வளர்த்த அந்த மலைவாழ் மக்கள், ஹீரோவுடைய வளர்ப்பு அம்மா எப்படி இவங்க எல்லாரும் அந்த ஸ்பாட்க்கு வந்து ஷாக்கிங்கோட பாக்குறாங்க. வானம் இடி இடிக்க பயங்கரமா மழை கொட்ட ஆரம்பிக்குது. இந்த தருணத்துல கட்டப்பா ஒரு ராஜ விசுவாசியா பல்வாள் தேவனுடைய பையனை கொன்னவனை கொல்றதுக்காக கையில ஈட்டியோட பாகுபலியை நோக்கி வேகமா ஓடுறாரு. அப்ப சட்டுன்னு நம்ம பாகுபலி திரும்ப அவன் முகத்துல இருந்த சேரெல்லாம் மழை தண்ணியில கரைஞ்சு போனதுக்கு அப்புறம் பாகுபலியுடைய முகத்தை பார்த்துட்டு கட்டப்பா அப்படியே கையில இருந்த ஈட்டியை டிராப் பண்ணிட்டு மண்டி இட்டு சரிக்கிட்டே போயிட்டு ஹீரோவை பார்த்து பாகுபலின்னு கத்துறாரு. அப்படியே ஹீரோவுடைய கால்களை தூக்கி தன்னுடைய தலையில வைக்கிறாரு. தன்னை கொல்ல வந்தவரு ஏன் இப்படிலாம் பண்றாரு, என்னுடைய பேர் சிவோ, என்ன எதுக்காக இவரு பாகுபலின்னு கூப்பிடுறாரு அப்படின்னு மாதிரி பல கன்ஃபியூஷன்ல நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கும்போது கற்பனா அடுத்த சீன்ல தான் நம்ம கட்டப்பா ஹீரோவுடைய ஹிஸ்டரி என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரியா ஒரு
25 வருஷத்துக்கு முன்னாடி மகிழ்மதி ஆண்டுட்டு இருந்த பேரரசர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய மனைவி ஆண் குழந்தையை பெத்துட்டு அவங்களும் பிரசவத்துல இறந்து போயிறாங்க. பேரரசர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய அண்ணனான பிஜால தேவா இந்த கேரக்டர்ல நாசர் தான் நடிச்சிருக்காரு. அவருடைய ஒரு கை ஊனமா இருக்கும். அவருக்கு அரசர் பதவி கொடுக்கலன்ற அந்த வெறி அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஒரு கை ஊனமா இருக்கிறதுனால தான் தன்னை அரசனாக்கணும்ன்ற கோவத்துல இருக்காரு. ஆனா உண்மை என்னன்னா அவரால் ஒழுங்கான ஆட்சியை கொடுக்க முடியாது. மூளையில ஊனன்றதுனால தான் அவருக்கு அரசர் பதவி கிடைக்கல. அவருடைய மனைவியான சிவகாமி தேவிக்கு ஆல்ரெடி ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இப்ப கரண்டா மகாராணியும் குழந்தையை பெத்தெடுத்துட்டு பிரசவத்துல இறந்து போறாங்க. அந்த குழந்தைய சிவகாமி தேவி கையில கொண்டு வந்து கொடுக்க சிவகாமி அப்படியே அந்த குழந்தைய பாக்குறாங்க. அப்பதான் இவங்க அந்த குழந்தைக்கு பாகுபலின்னு பேரை வைக்கிறாங்க. மகிழ்மதி கோட்டை முழுக்க ஒரே சலசலப்பு. யார் அந்த அடுத்த அரசர், நாட்டை ஆள போறது யாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் குழப்பத்தில் இருக்கும்போது ராஜ மாதாவா இருக்க சிவகாமி ஸ்ட்ராங்கான போல்டான முடிவு எடுக்கிறாங்க. என்னுடைய இரு மகன்கள், ஒருத்தன் பல்வாள் தேவன், இன்னொருத்தன் பாகுபலி, ரெண்டு பேருக்கும் சரிசமமா எல்லா கலைகளும் கற்றுக் கொடுப்போம். வளர்ந்து யார் மாவீரனாவும் மக்களை நேசிக்கிறவனாவும் இருக்கானோ அவன் தான் மகிழ்மதியோட அரசன் அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறாங்க. இதுல நாசரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பையன் பல்லாள தேவனை தான் அரசனாக்கணும்னு பாக்குறாரு. ஆனா ராஜமாதா சிவகாமி பாகுபலி பல்லாள தேவர் ரெண்டு பேரையும் சரிசமமா எல்லா பயிற்சியும் கொடுத்து வளர்க்கறாங்க. பல்லாள தேவன் மாவீரனா வளர்றான். ஆனா பாகுபலி வீரத்தோட சேர்த்து அறத்தோடவும் வளர்ந்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஈக்குவல் டஃப் கொடுக்குறாங்க. பல்லாள தேவனோட பாகுபலிக்கு மக்களோட ஒரு கனெக்ட் இருக்கு. எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம மக்கள் கூட பழகுறான். அண்ட் அவனுக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்த கட்டப்பாவை தன்னுடைய சொந்த தாய் மாமானா பாக்குறான். இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் காளைக்கேயர்கள்ன்ற ஒரு பெரும் படை மகிழ்மதியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த படை மட்டும் ஊருக்குள்ள பூந்துச்சுன்னா ஊரே சுடுகாடாயிடும். கிழவி குமரின்னு ஒருத்தர் விடாம நாசம் பண்றானுங்க. அந்த அளவுக்கு கொடூரமானவங்க தான் இந்த காளைக்கேயர்கள். அவங்க படையில கிட்டத்தட்ட 1,00,000 பேர் மேல இருக்கானுங்க. அந்த பெருங்கூட்டம் காட்டுவாசி கூட்டம் மட்டும் மகிழ்மதிக்குள்ள இறங்கிடுச்சு. அவ்வளவுதான் சர்வநாசம். இவங்களை எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம் அப்படின்ற மாதிரி மொத்த மகிழ்மதியை குழப்பத்தில் இருக்கும்போது அப்ப நம்ம பாகுபலி தன்னுடைய அம்மா சிவகாமி கிட்ட நம்ம ஏன் திரிசூல யுக்தியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு புது வகையான போர் யுக்தியை சொல்லிட்டு இருக்கான். ஓகே, நாம அதை ட்ரை பண்ணுவோம். நம்ம கிட்ட இருக்கிறது 25,000 வீரர்கள். இதை வச்சு அந்த 1,00,000 காட்டு மிராண்டிகளை போர்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. அண்ட் இந்த போர்ல யார் இந்த காளைக்கேயர்களுடைய தலைவனை கொல்றாங்களோ அவன் தான் இந்த நாட்டுடைய அரசன் அப்படின்ற மாதிரியும் சிவகாமி தேவி அறிவிக்கிறாங்க. போரும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் வீக்கான படையும் பல்வாள் தேவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான படையும் பிரிச்சு கொடுக்குறாங்க. பல்லாள தேவனுடைய படை அண்ட் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அவனுடைய வெட்டுக்கத்தி சேரட் அதெல்லாம் யூஸ் பண்ணி சரம் மாதிரியா அந்த காளைக்கேயர் குரூப்பை வெட்டி வீசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மூளையை கொஞ்சம் பயன்படுத்தி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கம்மியான வீரர்களை வச்சு ஒரு பக்காவான பிளான போட்டு பெரிய பெரிய கூடாரங்களை கல்லால கட்டி அந்த காளைக்கேயர்கள் மேல போட்டு மொத்தமா கொளுத்தி வரான். இப்படி பாகுபலி அண்ட் பல்லாள தேவன் ரெண்டு பேரும் பயங்கரமா அந்த போர்ல காளைக்கேயர்களை வேட்டையாடிட்டு இருக்க ஒரு கட்டத்துல இந்த காளைக்கேயனோட தலைவன் அவங்க ஆட்கள் எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் பிடிச்சு வச்சு துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து நம்ம பாகுபலி அந்த ஊர் மக்களுடைய உயிரையும் காப்பாத்தி காளைக்கேயர் குரூப்பை கொண்டு குவிச்சிட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருக்க இந்த ஃபைட்டோட முடிவுல நம்ம பாகுபலி காளைக்கேயனோட தலைவனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து கொடூரமா தாக்கிட்டு இருக்க விட்டா எங்க இவனை கொண்டுட்டு அரசன் ஆயிடுவானு சொல்லிட்டு டப்புன்னு நம்ம பல்வாள் தேவன் அவங்க கிட்ட இருந்த கதத்தை யூஸ் பண்ணி காளைக்கேயனோட தலைவனை ஒரே போடு. அவ்வளவுதான். பல்லாள தேவனுடைய கையில தான் காளைக்கேயனோட தலைவன் இறந்து போறான். இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் நாசருக்கு ஒரே ஆனந்தம். என்னுடைய பையன் தான் அரசன் ஆக போறான் அப்படின்னு மாதிரி துள்ளி குதிச்சுட்டு இருக்காரு. போரும் ஒரு முடிவுக்கு வருது. கடைசியா பாகுபலி அண்ட் பல்லாள தேவன் ரெண்டு பேரும் ராஜ மாதாவை நோக்கி வர ராஜ மாதா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னா இந்த போர்ல பல்லாள தேவன் வீரத்தோட நிறைய பேரை வெட்டி வீசினான். ஆனா பாகுபலி வீரத்தோட சேர்த்து அறத்தோடவும் நம்ம நாட்டு மக்களுடைய உயிரை காப்பாத்திருக்கான். எதிரி கூட்டத்துல 100 பேர் கொல்றவன வீரன் சொல்லலாம். ஆனா நம்ம கூட்டத்துல ஒரு உயிரை காப்பாத்தினாலும் அவன் தான் கடவுளுக்கு நிகரானவன். அவன் தான் அரசனாகத்துக்கு எல்லா தகுதியும் இருக்கு. சோ அதனால மகிழ்மதியோட அரசனா ஒரு நன்னாள்ல பாகுபலி தான் நான் முடிசூட போறேன் அப்படின்ற மாதிரி ராஜமாதா சொல்றாங்க. அவ்வளவுதான். இதை கேட்டு நாசரால பொறுத்துக்க முடியல, பல்லாள தேவனாலையும் பொறுத்துக்க முடியல. ஆனா அப்போதைக்கு அவன் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணல. பாகுபலி தான் அரசனாக போறான்ற விஷயம் கேள்விப்பட்டதும் கட்டப்பால இருந்து ஊர்க்காரங்க எல்லாரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்படி மகிழ்மதிக்கு அரசனாக வேண்டிய பாகுபலிய ஒரு பாவி கடைசியில பாகுபலியோட முதுகுல குத்திட்டான் அப்படின்ற மாதிரிலாம் கட்டப்பா இந்த பிளாஷ்பேக்க கரண்ட்ல நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல யாராலையும் தொடக்கூட முடியாத அந்த மாவீரனை யார் கொன்னது அப்படின்ற மாதிரி வெறியோட நம்ம ஹீரோ கேட்க அந்த கடவுளை கொண்ட துரோகி நான் தான்ப்பா அப்படின்ற மாதிரி கட்டப்பா பயங்கர எமோஷனோட நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எஸ், கட்டப்பா தான் அமரேந்திர பாகுபலியோட முதுகுல கத்தியால குத்தி கொண்டிருக்காரு. ஆனா ஏன் எதுக்குன்னு தெரியல. இங்க போறாங்க இன்டர்வல். ஆக்சுவலா பார்ட் 1ல சொந்த தாய் மாமாவா பார்த்த கட்டப்பாவே எதுக்காக பாகுபலியோட முதுகுல குத்துறோம் இப்படி ஒரு பெரும் கேள்வியோட தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அந்த கேள்விக்கான பதிலா 2 வருஷம் கழிச்சு பாகுபலி கன்க்ளூஷன்ல தான் அதுக்கான பதில் கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்க இந்த எபிக்ல நீங்க 2 வருஷம்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல. இன்டர்வலுக்கு அப்புறமே நீங்க அதை தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வல் கார்டை போட்டு அனுப்புறாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம்
கட்டப்பா ஏன் பாகுபலியை கொல்லணும்? இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்காக திரும்பவும் பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. மகிழ்மதிக்கே அரசனாக போற பாகுபலிய ராஜமாதா கூப்பிட்டு நீயும் கட்டப்பாவும் அதாவது ஊருக்குள்ள போயிட்டு மக்களோட மக்களா கலந்துகிட்டு அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வாங்க. ஒரு அரசன் ஆகணும்னா அவன் மக்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்சவனா இருக்கணும், அதை சரி பண்ணக்கூடியவனா இருக்கணும். சோ அதுக்காக நீ போயிட்டு வா, நீ இந்த பயணத்தை முடிச்சுட்டு வரதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்புறாங்க. சோ இப்ப நம்ம பாகுபலியும் கட்டப்பாவும் கோட்டையை விட்டு மக்களை சந்திக்கிறதுக்காக போயிடுறாங்க. அப்படி போற இந்த பயணத்துல தான் முதல் முறையா நம்ம பாகுபலி தேவசேனாவை சந்திக்கிறான். இந்த தேவசேனா யாருன்னா மகிழ்மதி சாம்ராஜ்யத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசு தான் இந்த குந்தல தேசம். குந்தல தேசத்துடைய இளவரசி தான் தேவசேனா. ரொம்பவே ஒரு வீரமான பொண்ணா நம்ம பாகுபலி கண்ணுக்கு தெரியுறாங்க. ஆனா நம்ம பாகுபலியும் கட்டப்பாவும் தங்களுடைய அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு ஒரு கோழை மாதிரி நடிச்சுக்கிட்டு எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க அப்படின்ற மாதிரி குந்தல தேசத்து இளவரசியான தேவசேனா கிட்ட போய் கேட்க அவங்களும் சரி வாங்க சொல்லிட்டு பாகுபலியும் கட்டப்பாவும் அவங்களுடைய கோட்டையில வேலைக்காக கூட்டு போயிறாங்க. கற்பனா இந்த பக்கம் மகிழ்மதியில பல்லாளத்தேவனுக்கு ஒரு செய்தி வருது. இந்த மாதிரி பாகுபலி குந்தல தேசத்துடைய இளவரசியான தேவசேனாவை காதலிக்கிறான் போல இருக்கு அப்படின்ற அந்த செய்தியை பல்லாளத்தேவன் தெரிஞ்சுட்டதும் இதை வச்சே ஒரு சூழ்ச்சி ஏற்பாடு பண்றான். அது என்னன்னா இவனுடைய அம்மா ராஜமாதாவை கூப்பிட்டு எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தேவசேனாவுடைய பெயிண்டிங்க காட்டுறான். அழகே பொறாமைக்குள்ளும் பேரழகா இருக்க இந்த தேவசேனாவை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிவகாமி தன்னுடைய பையன் பல்லாளதேவனுக்கு வாக்கு கொடுத்துறாங்க. அதை நிறைவேற்றுறதுக்காக நிறைய பொன் பொருள் எல்லாத்தையும் தேவசேனாவுடைய கோட்டைக்கு ராஜமாதா அனுப்பி வச்சு அவனுடைய மகனுக்கு பொண்ணு கேட்டு ஆட்களை அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்ததும் தேவசேனா செம கோபமாயிறாங்க. இந்த பொன் பொருட்கள்லாம் நீங்க வேணா அடிமையா இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் அந்த கோட்டையிலே வேலைக்காரங்களா வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம கட்டப்பா பார்த்துட்டு நேரா பாகுபலி கிட்ட போயிட்டு உனக்கு ஒரு நல்ல செய்தியும் இருக்கு கெட்ட செய்தியும் இருக்கு. நல்ல செய்தி என்னன்னா நீ எந்த பெண்ணை காதலிக்கிறியோ அதே பொண்ணு தான் உங்க அம்மாவும் பொண்ணு கேட்டிருக்காங்க. ஆனா கெட்ட செய்தி என்னன்னா தேவசேனா அதை நிராகரிச்சு அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி கட்டப்பா சொல்ல இது கேட்டிருக்க பாகுபலியா இது ரெண்டுமே நல்ல செய்தி தான். ஏன்னா தேவசேனா என்னதான் நேசிச்சிட்டு இருக்கா, எனக்காக தான் என் அம்மா பொண்ணு கேட்டிருக்காங்கன்ற விஷயம் தேவசேனாக்கு தெரியாதுல, ஒன்னும் பிரச்சனை இல்ல அதை நம்ம பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி பாகுபலி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இரவே தேவசேனா இருக்க இந்த கோட்டையை எதிரி நாட்டு வீரர்கள் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. இங்க தான் நம்ம பாகுபலி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது நாள் வரைக்கும் ஒரு கோழையா எல்லாத்துக்கும் பயந்தவனா தெரிஞ்சவன் சட்டுன்னு ஒரு மாவீரனா மாறி ஆயிரக்கணக்கான மாடுகளோட என்ட்ரி கொடுத்து அந்த எதிரி நாட்டு வீரர்களை அடிச்சு பறக்க விட ஹீரோவுடைய இந்த வீரத்தையும் சாகசத்தையும் பார்த்துட்டு தேவசேனா ஒரு மாதிரி ஷாக்கிங்ல இருக்காங்க. அதே சமயம் பாகுபலிக்கு ஒரு செய்தி வருது. இந்த மாதிரி தேவசேனாவை அவங்க அம்மா ராஜமாதா சிறைபிடிச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. இங்க நடக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம அனுப்பின பொன் பொருள் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு மதிக்காம திருப்பி அனுப்பியிருக்கா. அதுக்காகவே இவங்களை சிறைபிடிச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பாகுபலி தேவசேனா கிட்ட வந்து ராஜமாதா எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், என் கூட வாங்கன்ற மாதிரி கூப்பிட தேவசேனா மறுக்கிறாங்க. டப்புனு ஒரு தீப்பந்தத்தை எடுத்து நானும் பார்த்துட்டு இருக்கேன் உன்னோட அடையாளத்தை மறைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த தீப்பந்தத்தால அடிக்க அப்படியே இப்ப மேல அந்த ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சு உள்ளுக்குள்ள பாகுபலியோட உண்மையான அடையாளம் வெளியே வருது. எஸ் இவர் தான் மகிழ்மதி கோட்டைக்கே அரசனாக போற அமரேந்திர பாகுபலின்ற விஷயம் அங்க ரிவீலாக எல்லாருமே அப்படியே மண்டியிட மரியாதை மனசுல இருந்தா போதும், நீங்க எல்லாரும் எனக்கு சொந்தங்களாக போறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா நம்ம பாகுபலி பேச இதை கேட்டுட்டு இருக்க தேவசேனாவும் பாகுபலி மேல காதல் வயப்படுறாங்க. நீங்க எங்க கூப்பிட்டாலும் வருவேன், ஆனா உங்க ராஜமாதா கூப்பிட்டபடி அடிமையா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனை வைக்க அந்த இடத்துல நம்ம பாகுபலி தேவசேனாக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. எந்த சூழல்லையும் உன்னுடைய கண்ணியத்துக்கும் கற்புக்கும் கலங்க வராம நான் பார்த்துப்பேன், இது பாகுபலியுடைய சத்தியம் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணி தேவசேனாவை கூட்டிட்டு பாகுபலி நேரா தன்னுடைய மகிழ்மதி கோட்டைக்கு வந்து சேர்றாங்க. அப்படி மகிழ்மதி கோட்டைக்குள்ள வந்ததும் தேவசேனா ராஜமாதாவை பார்த்து நீங்க அனுப்பின பொன் பொருள் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சு உங்களை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், பரவாயில்லமா மகிழ்மதி கோட்டைக்கே ராணியாக போறனா இந்த அகந்தை கூட இல்லனா எப்படி அப்படின்ட்டாமலாம் ராஜமாதா தேவசேனாவை பார்த்து சொல்லிட்டு சரி நீ என்னோட பையன் பக்கத்துல வந்து நில்லு அப்படின்னு மாதிரி கூப்பிட தேவசேனாவும் நேரா பாகுபலி பக்கத்துல நிக்க என்ன பண்ற, நான் உன்னை பல்வாள் தேவன் பக்கத்துல தான் நிக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி ராஜமாதா கத்த இடத்துல தேவசேனா கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நீங்க என்ன பாகுபலிக்காக பார்த்த பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்ப சிவகாமி செம்ம டென்ஷன் ஆறாங்க. ஸ்பாட்ல நம்ம கட்டப்பா வந்து குழப்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம், நீங்க உங்க மகனுக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொன்னதும் பாகுபலிக்கு தான் இந்த பொண்ணை பாத்துருக்கீங்களோ நான் நினைச்சிட்டேன், சரி நடந்தது நடந்து போச்சு எதையும் மாத்த முடியாது தேவசேனா, நான் உனக்கு பல்லாள தேவனுக்கு பார்த்த பொண்ணு, அவனுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜமாதா நிபந்தனை வைக்க அத தேவசேனா மறுக்கிறாங்க. நான் என்ன பொருளா தூக்கி கொடுக்கறதுக்கு கட்டிக்கு போற என்கிட்ட அந்த விருப்பத்தை கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி நியாயமான கேள்வி எழுப்ப தேவசேனாக்கு சப்போர்ட்டிவா பாகுபலியும் அந்த ஸ்பாட்ல வந்து ஆமா நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்ற மாதிரி முதல் முறையா பாகுபலி ராஜமாதாக்கு எதிர்த்து நிக்கிறான். இதை கூட சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, எந்த பக்கம் உண்மையும் தர்மமும் இருக்கோ அந்த பக்கம் தான் நீ நிக்கணும், கடவுளே தப்பு பண்ணியிருந்தாலும் அவரை நீ எதிர்த்து தான் நிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வளர்த்திருப்பாங்க. சோ அதனால நம்ம பாகுபலி தேவசேனாக்கு சப்போர்ட்டிவா அங்க பயங்கரமா பேசிட்டு நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இந்த ஸ்பாட்ல நாசர் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற விதமா பாத்தியா சிவகாமி நீ தூக்கி வளர்த்த பையன் உன்னுடைய வாக்கை விட அவனுடைய வாக்கு தான் பெருசுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்தி விட அந்த இடத்துல சிவகாமி செம்ம டென்ஷன் ஆகி உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் பாகுபலி, ஒன்னு மகிழ்மதிக்கு அரசன் இல்லனா தேவசேனா, இது ரெண்டுத்துல முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்க நான் இந்த இடத்துல அரசன் ஆகறதான் வேணும்னு சூஸ் பண்ணா உங்களுடைய
வளர்ப்பே தப்பாயிடுமா, அதனால நான் அதை எடுக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி தேவசேனாவை நம்ம ஹீரோ கரம் பிடிக்கிறான். வர விஜயதசமி அன்னைக்கு பல்லாள தேவனுக்கு முடிசூடும் விழா நடக்க போகுது. எஸ், ராஜமாதா பல்லாள தேவனை அரசனாக்கிறாங்க. படை தளபதியா பாகுபலியை மாத்திடுறாங்க. அவங்களுடைய இந்த தீர்ப்பை பாகுபலியும் ஏத்துக்கிட்டு தேவசேனாவை கூட்டிட்டு போயிறான். கட் பண்ணா ஊரே ஒண்ணு கூடி பல்லாயிரக்கணக்கான வீரர்களோட பல்லாள தேவனுக்கு முடிசூடும் விழா நடக்குது. ஆனா ஒருத்தனும் அங்க பல்லாள தேவனை மதிக்கல. பக்கத்துல தளபதியா நின்றுட்டு இருக்க நம்ம பாகுபலி ஒரு குரல் கொடுத்ததும் அவ்வளவுதான், அங்க இருக்க மக்கள் எல்லாரும் பாகுபலியை தான் அரசனா பாக்குறாங்க. அவனுடைய பேரை சொல்லி சொல்லி எல்லாரும் உணர்ச்சிகரமா கத்த அந்த இடமே ஒரு மாதிரி அதிர. என்னதான் பாகுபலி மகிழ்மதி கோட்டைக்கு அரசனா இல்லனாலும் மக்கள் மத்தியில அவனை தான் எல்லாரும் அரசனா பாக்குறாங்கன்றத ராஜமாதா புரிஞ்சுக்கிறாங்க. கற்பனா அன்னைக்கு நைட் இந்த விஷயம் பல்லாள தேவனை தூங்க விடல. சின்ன வயசுல இருந்து எதுக்காக ஆசைப்பட்டனும் அது என் கைக்கு வந்தும் அதை என்னால முழுசா அனுபவிக்க முடியல. அந்த பாகுபலி உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. பாகுபலியை கொல்லணும். அதுக்காக இந்த பல்லாள தேவனும் அவங்க அப்பா நாசரும் சேர்ந்து சில சூழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முதல் வேலையா இந்த பல்லாள தேவன் பாகுபலியோட தளபதி பதவியை பிடிங்கிறான். அடுத்த சீன்ல தேவசேனா நிர்மாத கர்ப்பிணியா இருக்கும்போது அவங்க கோட்டையில இருக்க கோயிலுக்கு பொதுமக்களா நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ அந்த கோட்டையோட தளபதியா இருக்கிற பல்லாள தேவனுடைய ஆள் பெண்களை தப்பான இடங்கள்ல கை வச்சிட்டு இருக்கான். அடுத்ததா அந்த கியூல வந்துட்டு இருக்க தேவசேனா மேலேயும் கை வைக்கிறதுக்காக காத்துட்டு இருக்க டப்புன்னு தேவசேனா கத்தி எடுத்து அவனுடைய கை விரல்களை வெட்டி வீசிடுறாங்க. இந்த குற்றத்துக்காக தேவசேனாவை கோட்டையில கைதியா பிடிச்சு வச்சிருக்காங்க. பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு பாகுபலி வந்து நடந்தது என்னன்னு விசாரிக்க எல்லாத்தையும் தேவசேனா சொல்ல, நீ தப்பு பண்ணிட்ட தேவசேனா, பெண்கள் மேல கை வைக்கிறவனுடைய கை விரல்களை மட்டும் வெட்டினா போதாது, அவன் தலையவே வெட்டினுன்ற மாதிரி டப்புன்னு கத்தி எடுத்து அத்தனை பேர் முன்னாடி அவனுடைய தலைய பாகுபலி வெட்டி வீசிடுறான். இதை பார்த்துட்டு சிவகாமி ஒரு பக்கம் ஷாக்காக இந்த குற்றத்துக்காக கோட்டையை விட்டு பாகுபலியும் தேவசேனாவையும் அனுப்பி விட்டுறாங்க. இதையும் நம்ம ஹீரோ சந்தோஷமா ஏத்துக்கிட்டு மக்களோட மக்களா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. எங்க போனாலும் பாகுபலி அரசனாவே இருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரே வழி அவனை கொல்லணும். அதுக்காக அப்பனும் பையனும் சேர்ந்துட்டு பயங்கரமா சூழ்ச்சி பண்ணி மகிழ்மதி கோட்டையோட ராஜமாதா கிட்ட வந்து பாகுபலி தன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி பல்லாள தேவன் ராஜமாதா கிட்ட சொல்ல, அப்போ அந்த ஸ்பாட்ல நாசர் வந்து நம்ம பல்லாள தேவனை அரசனாக வந்து அவனுக்கு பிடிக்கல, அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு மேலேயும் அந்த பாகுபலியை உயிரோட விட்டோம் நம்ம பையனை அவன் கொன்றுவான், இப்பவே நீ அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துரு அப்படின்ற மாதிரிலாம் நாசர் கொந்தளிக்க சிவகாமிக்கு என்ன பண்றது தெரியாம குழப்பத்துல இருக்க வேற வழியே இல்லாம பாகுபலிக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா மக்களுக்கு தெரிஞ்சா புரட்சி வெடிக்கும். அதனால கட்டப்பாவை கூப்பிட்டு பாகுபலியை கொல்ல சொல்றாங்க. இதை கேட்டு கட்டப்பா ஷாக் ஆகி, ராஜமாதா நீங்க சொன்னதை என்னால செய்ய முடியாது, பேசாம நீங்களே என்ன கொன்றுங்க அப்படின்ற மாதிரி கட்டப்பா கதற, கட்டப்பா இன்னைக்கு ராத்திரி பாகுபலி சாகணும், நீ அவனை கொல்லலனா நான் கொல்ல வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, வேணாமா அந்த பாவத்தை நீங்க சுமக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டப்பா பாகுபலியை கொல்றதுக்காக கனத்த மனசோட கத்தியோட கிளம்பிடுறாரு. கற்பனா அன்னைக்கு நைட் தேவசேனாக்கு பிரசவ வலி. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் பாகுபலிக்கு ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி எதிரிகள் கட்டப்பாவை பிடிச்சிட்டாங்க, உடனே வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட உள்ள பிரசவ வலியில துடிச்சுக்கிட்டு இருக்க தேவசேனா நம்ம பாகுபலி கூப்பிட்டு, கட்டப்பா மாமா உயிரோட வரணும், நம்ம குழந்தைய அவர் தூக்கி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி பாகுபலி கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. பாகுபலியும் கட்டப்பாவை காப்பாற்றுற விதமா அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போனா காலக்கேறுகள்ல மிச்சம் மீறி தப்பிச்சு போனவங்க தான் அங்க வந்திருக்கானுங்க. அவனுங்க எல்லாரையும் நம்ம பாகுபலி வெட்டி வீசிட்டு இருக்க, அப்போ கட்டப்பா கையில கத்தியோட கண் கலங்கிட்டே பாகுபலியோட முதுகுல குத்துறாரு. அவ்வளவுதான், அந்த வலியோட யார் நம்மள குத்துறான்னு சொல்லிட்டு பாகுபலி திரும்பி பார்த்தா சின்ன வயசுல இருந்து தன்னை தூக்கி வளர்த்து தனக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்த தாய் மாமனா பார்த்த கட்டப்பா தான் குத்திருக்காரு. பாகுபலி தன்னை சுத்தி நடந்துட்டு இருக்க சூழ்ச்சி எதுவுமே தெரியாம அப்பாவியான கண்களோட ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்க, கோட்டையில் நடந்த சூழ்ச்சியை பத்தி எல்லாம் சொல்ல, பாகுபலி தன்னுடைய கடைசி தருணத்துல அம்மா ஜாக்கிரதை மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னுடைய கத்தியை கேட்டு அதை தன்னுடைய கைகளால் எடுத்து சாகும்போது கூட ஜெய் மகிழ்மதின்னு சொல்லிட்டு பாகுபலி அங்க இறந்து போயிறாரு. பாகுபலி இறந்து போன கொஞ்ச நேரத்துல அங்க பல்லாள தேவன் என்ட்ரி கொடுக்குறான். கிட்டத்தட்ட சின்ன வயசுல இருந்தே பாகுபலி மேல தீராத பகை போட்டி பொறாமை அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு தான் தீர்வு கிடைச்சிருக்குன்ற மாதிரி வெறியோட பாகுபலி சத்தத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கட்டப்பா நேரா திரும்ப கோட்டைக்கு வந்து ராஜமாதாவை பார்த்து, நீ தப்பு பண்ணிட்ட சிவகாமி, இந்த பாவத்தை நீ எங்க போய் சரி பண்ண போற, நீ தூக்கி பால் கொடுத்து வளர்த்த பாகுபலிக்கு நீயே மரண சாசனம் எழுதிட்டியே அப்படின்ற மாதிரிலாம் கட்டப்பா ராஜமாதா பார்த்து பல்லாள தேவனும் நாசரும் பண்ண சூழ்ச்சியை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல தேவசேனா ஆண் குழந்தையை பெத்தெடுத்துட்டு இங்க வந்து சேர்றாங்க. பாகுபலிக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, ராஜமாதா தேவசேனா கால்களை விழுந்து, நான் பெரிய பாவம் பண்ணிட்டமா, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம பாகுபலிக்கு நானே மரண தண்டனை கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துல இந்த பல்லாள தேவனும் அவங்க அப்பாவும் வந்து சிவகாமியை பார்த்து, வெளியில மக்கள் எல்லாம் பாகுபலிக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க, நீங்களே அவங்க கிட்ட போயிட்டு பாகுபலி செத்துட்டான்ற செய்தியை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்ப, இந்த இடத்துல நம்ம ராஜமாதா பாகுபலிக்கும் தேவசேனாக்கும் பிறந்த அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு மக்கள் முன்னாடி காட்டி, அமரேந்திர பாகுபலி செத்துட்டான், ஆனா உங்களுடைய புது அரசனா இந்த மகேந்திர பாகுபலியை அறிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில அந்த குழந்தைய தூக்கி காட்ட மக்கள் எல்லாருக்குள்ளயும் திரும்ப அதே நம்பிக்கை பிறக்குது.
உள்ளுக்குள்ள இந்த பல்லால தேவனும் நாசரும் சேர்ந்து இதுக்கு மேலே உங்களை உயிரோட விடும் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வர டப்புன்னு அந்த இடத்துல நம்ம கட்டப்பா ராஜா மாதாவையும் அந்த குழந்தையும் சேஃப் கார்டா அந்த கோட்டையிலேருந்து தப்பிக்க வைக்கிறாரு. ஆனா அப்பாவும் தேவசேனா அந்த கோட்டையிலே மாட்டிக்கிறாங்க. கடைசியா ராஜா மாதா அவங்களுடைய உயிரை கையில பிடிச்சிட்டு பாகுபலியோட குழந்தையான மகேந்திர பாகுபலியை உயிரோட காப்பாத்தி கொடுத்துட்டு அவங்க ஆத்தோட ஆத்தா அடிச்சுட்டு போயிருப்பாங்க. இப்படி இந்த கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மகேந்திர பாகுபலி ஊர் மக்கள் எல்லாரையும் ஒண்ணு கூட்டி திரட்டி பயங்கரமா வீரவசனம் பேசி மகிழ்மதி கோட்டையை அட்டாக் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. மகிழ்மதி கோட்டையை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்கன்ற செய்தி பல்லால தேவனுக்கு தெரிய வர தூரத்துல நம்ம தேவசேனா பல்லால தேவோடைய பையனுடைய தலைய கோட்டையை நோக்கி தூக்கி வீசி அடிக்கிறாங்க. ஒரு பெரும் படையோட பல்லால தேவோடைய கோட்டையை தகர்த்து கோட்டைக்குள்ள என்ட்ரி கொடுத்து பல்லால தேவனை போட்டு பொழக்க இந்த சைக்கோ பல்லால தேவன் பாகுபலியை பார்த்து உன்னை நான் திரும்ப உயிரோட பார்த்ததுல இங்க இருக்க யாரையும் விட எனக்கு தான் அதிக சந்தோஷம். ஏன்னா என்னுடைய கையால உன்னை நான் திரும்ப சாகடிக்கணும் பாகுபலி அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கெட்டா மாடு கணக்கா இந்த பல்லால தேவன் பாகுபலியை போட்டு பொழக்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு பயங்கரமான ஃபைட். இந்த ஃபைட்டோட முடிவுல பாகுபலி பல்லால தேவனை தூக்கி கடந்த 25 வருஷமா இவங்க அம்மா தேவசேனா சேகரிச்சு வச்சிருக்க சுள்ளிகள் மேல பல்லால தேவனை போட்டுட்டு ஒரு கத்தி எடுத்து ஓங்கி வந்து அவன் காலில் ஒரே சுருவு. அவ்வளவுதான், அந்த இடத்தை விட்டு பல்லால தேவனால நகர கூட முடியல. அவன் அப்படியே வெறியோட இருக்க உயிரோடவே அவனுக்கு தீ வச்சு கொளுத்துறாங்க. கடைசியா பல்லால தேவனும் தீக்கு இரையாவறான். இப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாகுபலி மகிழ்மதி கோட்டைக்கு அரசனாவறான். அரசனானதும் முதல் விஷயமா பல்லால தேவனுடைய உருவ சிலையோட தலைய ஆத்துல தள்ளி விட்டு அதர்மத்து வழியில யார் போனாலும் அவங்களுடைய தலை இப்படிதான் உருண்டு போகும் அப்படின்ற மாதிரி பாகுபலி சொல்ல அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, பாகுபலி த எபிக் இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பாய்.